ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்டு ப்ராப்ளம்ஸ் ஆன் செட்ஸ் வச்சு நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். செட்டுனா ஏபிசி அந்த மாதிரி வரும். ஓகேவா? தமிழில் சொன்னால் வெண் படங்கள், வெண் டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பெரிய சம பார்க்கறதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக இது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், வேர்டு ப்ராப்ளமான ஒன்று என்ன இருக்கும், பி அப்படின்னு இருக்கும். ஏங்கிறது இது ஒரு ரவுண்டு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆன்சர் பி இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகி வரும். ஏபிசினா ஏபிசி. ஓகேவா? அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகி நம்ம ட்ரா பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கல்யாண வீடு எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? அதில் நான்வெஜ் பிளேட் வந்து 60 பேர் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. வெஜ்ஜு பிளேட் வந்து 40 பேர் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஸ்வீட் வந்து 100 பேர் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் இந்த நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் வாங்கி சாப்பிட்டவங்க வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ இந்த வெஜ்ஜும் ஸ்வீட்டும் வாங்கி சாப்பிட்டவங்க வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் வச்சுக்கிடுவோம். இந்த நான்வெஜ்ஜும் ஸ்வீட்டும், நான்வெஜ்ஜு அண்டு ஸ்வீட்டு சாப்பிட்டவங்க வந்து ஒரு 10ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான்வெஜ்ஜு வெஜ்ஜு சாப்பிட்டவங்க, நான்வெஜ் அண்டு வெஜ்ஜி 20, அதே இது வெஜ்ஜி அண்டு ஸ்வீட்டு சாப்பிட்டவங்க வந்து 10. ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த மூணும் நான்வெஜ்ஜி வெஜ்ஜி ஸ்வீட்டு இந்த மூணுமே சாப்பிட்டவங்க வந்து 5. ஓகேவா? இந்த 3 இதுவும் சாப்பிட்டவங்க வந்து 5ன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த 3 இதுவும் சாப்பிட்டவங்க 5ங்கும் போது நம்ம இதை எங்கே எழுதணும்னா, இந்த டயக்ராமில் இது நான்வெஜ்ஜு, இது வெஜ்ஜு, இது ஸ்வீட்டுன்னு வச்சுக்கிட்டாச்சு. இந்த 5 வந்து இந்த சென்டரில், இந்த 3க்கும் சென்டரில் இருக்கிற இந்த இடத்துல இந்த 3 சாப்பிட்டவங்க நேம், அந்த எண்ணிக்கை எழுத போகிறோம். ஓகேவா? 5. இப்போ வந்துட்டு நான்வெஜ் வந்து டோட்டலாக எத்தனை பிளேட் சர்வ் பண்ணியிருக்காங்க, 60. அப்போ இந்த ரவுண்டா பிளேட் வந்து 60. ஓகே, அதில் இந்த குட்டி பாயிண்ட், ஓகே, இந்த குட்டி பாயிண்ட் எனக்குள்ளே வர்ற அந்த குட்டி பாயிண்ட் வந்து 5. ஓகேவா? அடுத்து இந்த இடம்ங்கிறது வந்து நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் சாப்பிட்டவங்க தான் இந்த டேபிள். ஓகே, நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் சாப்பிட்டவங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 20ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த ரெண்டும் சேர்ந்து இங்கே 20 இந்த காலம். ஸோ இதில் கட்டாகி இங்கே நடுவில் என்ன போட்டிருக்கோம், நம்ம ஒரு 5ன்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ 20 இங்கே போடும்போது இந்த இடம் மட்டும் என்ன ஆகும், 20 - 5. ஸோ இந்த கேப் என்னது, 15. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடம் என்ன வரும், 15. புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்து இந்த சைடு வந்து நான்வெஜ்ஜும் ஸ்வீட்டும் சாப்பிட்டவங்க, நான்வெஜ்ஜும் ஸ்வீட்டும் சாப்பிட்டவங்க எத்தனை பேர், 10. ஸோ இந்த கேப், ஓகே, இது வந்து நான்வெஜ்ஜும் ஸ்வீட்டும் சாப்பிட்டவங்க. ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது, ஆஃப் 5 வந்து 3 சாப்பிட்டதா இருக்குது. ஸோ இங்கே 10, இந்த இது சேர்ந்து தான் 10. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும், 10 - 5. ஸோ அங்கே ஆன்சர் என்ன வரும், 5. அப்போ இந்த கேப் என்னது உங்களுக்கு, 5. ஓகேவா? இப்போ இந்த முழு ரவுண்டு சேர்ந்தது உங்களுக்கு 60. ஓகே, நான்வெஜ் வந்து 60, இந்த ஃபுல்லும் சேர்ந்தது வந்து உங்களுக்கு 60. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்லி நான்வெஜ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஒன்லி நான்வெஜ் மட்டும் சாப்பிட்டவங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து அந்த ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்டவங்க, நான்வெஜ்ஜு வெஜ்ஜு. இந்த டேர்ம் வந்து நான்வெஜ்ஜும் ஸ்வீட்டும் சாப்பிட்டவங்க, இது வந்து காமனாக சாப்பிட்டவங்க. ஓகேவா? இது வந்து 60 பிளேட் நான்வெஜ்ஜு சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ 60 பிளேட்டு நான்வெஜ்ஜு சர்வ் பண்ணியிருக்கோம். அதில் நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் சாப்பிட்டவங்க வந்து இந்த கண்டுபிடிச்சிருக்கட்டும் 15. ரெண்டுமே சாப்பிட்டவங்க வந்து இந்த 2 சாப்பிட்டவங்க, நான்வெஜ்ஜும் ஸ்வீட்டும் சாப்பிட்டவங்க ஒரு 5. 3மே சாப்பிட்டவங்க வந்து ஒரு 5. புரிஞ்சுதா? இந்த 16ல் இந்த 15 5 கழிச்சா இந்த டேர்ம் கிடைக்கும். இவங்க தான் என்னது, ஒன்லி நான்வெஜ் சாப்பிட்டவங்க. ஓகேவா? இது என்ன சாப்பிட்ருக்காங்க, 3 சாப்பிட்ருக்காங்க. இவங்க 2 இது சாப்பிட்ருக்காங்க, இவங்க 2 இது சாப்பிட்ருக்காங்க. அப்போ இந்த பேலன்ஸ் உள்ள பீப்புள் தான் ஒன்லி நான்வெஜ். ஸோ 60லேருந்து 15 5 மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சர் தான் ஒன்லி நான்வெஜ். ஓகேவா? அவங்க கண்டுபிடிக்கிற டேர்ம் வந்து இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
புரிஞ்சதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் அந்த வெஜ் டேர்மும் அப்படித்தான். அந்த வெஜ்ஜில் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 40 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் 40 இந்த டேர்ம் ஒன்லி வெஜ் அப்படின்னு கேட்கும்போது இந்த டேர்ம் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டலாக 40. ஸோ இந்த குட்டி டேர்ம் மட்டும் நீங்கள் வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டவங்கன்னு கண்டுபிடிக்கும் போது 40 பிளேட்டில் வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டவங்க. ஓகேவா, 40 பிளேட் சர்வ் ஆகிருக்கு. 40ல் என்னதை மைனஸ் பண்ணணும்? இங்கே இருக்கிற 15, இங்கே இருக்கிற 5, அப்புறம் இங்கே வர்ற பாயிண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா, இங்கே வர்றது என்னது? இந்த பாருங்க, இதில் இந்த டேர்ம் என்னது? வெஜ்ஜும் ஸ்வீட்டும். ஓகேவா, வெஜ்ஜும் ஸ்வீட்டும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 10. ஓகேவா, இந்த இது சேர்ந்து தான் 10. ஓகேவா, ஆல்ரெடி ஒரு 5 இருக்கனால அப்போ இங்கே என்னது? 10 மைனஸ் 5, ஸோ 5. அப்போ என்னென்ன மைனஸ் பண்ணணும்? இங்கே ஒரு 15, அப்புறம் மைனஸ் இங்கே உள்ள 5, அப்புறம் அந்த சென்டரில் உள்ள 5, இவ்வளோத்தையும் மைனஸ் பண்ணால் அந்த வெஜ்ஜு டேர்ம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சிருச்சா? இப்போ டைரெக்டாக நம்ம சம்ம சால்வ் பண்ண போயிடுவோமா? ஓகே, இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. அமாங் எ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட் 15 ஆர் இன் த கொயர் குரூப்ஸ், 15 ஆர் இன் த டிபேட் டீம் அண்டு 40 ஆர் த பொயட்ரி கிளப்னு கொடுத்துருக்காங்க. 3 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று பாட்டு பாடுறவங்க, இன்னொன்று வந்து பட்டிமன்றம், இன்னொன்று வந்து இந்த கவிதைகள் இந்த மாதிரி எழுதுகிற டீம். ஸோ நம்ம இதை எப்படி வச்சுக்கிறோம்? சி டீமு, டி டீமு, இன்னொன்று வந்துட்டு பி டீமுன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு டீம் நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு டீம் என்னது? சி டீம். ஓகேவா, செகண்ட் டீம் என்னது? செகண்ட் டிபேட் டி டீம். அடுத்த டீம் என்னது? பி டீம். ஓகேவா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 15 ஆர் இந்த குரூப்பில் வந்து 50 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த குரூப்பில் 50 மெம்பர்ஸ் பாடுறாங்க. ஓகேவா, அடுத்து இந்த குரூப்பில் என்னது? அடுத்த குரூப்பில் டி குரூப்லேயும் 50, பி குரூப்பில் 40. ஸோ இதில் 50, இதில் வந்து 40. ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து 15 வந்து போத் சி குரூப்லேயும் டி குரூப்லேயும் 15 இருக்காங்க. அப்போ போத்னா என்னது? இந்த இருக்குது. சி குரூப்லேயும் டி குரூப்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க? 15. போத்னா இந்த டேர்ம் உங்களுக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்தது உங்களுக்கு என்னது? 15. ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 20 வந்து பார்ட் ஆஃப் டிலையும் பிலையும் இருக்காங்க. ஓகேவா, அப்போ டிலையும் இந்த பிலையும். ஸோ இதுதான் டி, இந்த கேப். ஓகேவா, இந்த கேப்பில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? 20 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 20. ஸோ அடுத்து வந்துட்டு 15 ஆர் பார்ட் ஆஃப் சிலையும் பிலையும் சொல்லியிருக்காங்க. இந்த சிலையும் பிலையும் 15. ஸோ இந்த பாயிண்ட்ல 15. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அண்டு 10 ஆர் பார்ட் ஆஃப் ஆல் 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3லையுமே 10 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இந்த 3க்கு சென்டரில் இருக்கிறது வந்து 10 பேர். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகுது? இதுக்கும் சேர்ந்து தான் 15. ஸோ இதில் 10 மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, 10 மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5. இந்த இடம் மட்டும் உங்களுக்கு 5, இது வந்து 10. ஓகே, ஸோ இந்த இதுலேயும் குரூப்லேயும் அதே மாதிரி என்ன பண்ணணும்? 10 மட்டும் மைனஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி அங்கே 10 இருக்குது. ஸோ 5. அதே மாதிரி இந்த குரூப்லேயும் என்ன பண்ணிடுங்க? 20 மைனஸ் 10 ஈக்குவல் டு இங்கேயும் என்ன வரும்? 10. அடுத்து பாருங்க, இஃப் எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 1 கிளப், ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க? டோட்டல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஹவு மெனி ஆர் பார்ட் ஆஃப் ஒன்லி சி குரூப், டி குரூப், பொயட்ரி குரூப். ஒன்லி சி குரூப். ஓகேவா, ஒன்லி சி குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? அண்டு ஒன்லி டி குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? அடுத்து ஒன்லி அந்த பி குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 4க்கும் நம்ம ஆன்சர் எழுதணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன்லி சி குரூப் அதை பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒன்லி சி குரூப் நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. சரியா,
ஸ்கொயர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. சி குரூப்பில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நான் இந்த டயக்ராம் ஆல்ரெடி உங்களுக்கு சும்மா ஷார்ட்டாக இதில் வரைகிறேன். ஓகே, மொத்தம் 50 பேர் இருந்திருக்காங்க இதில் ஓகேவா, இதில் ஆஃப். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம இதில் 15 - 10 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 5. ஓகே, இதில் ஒரு என்ன வந்திருக்கு 5 நம்மளுக்கு, இதில் ஒரு 10 இருந்துச்சு, இதில் ஒரு 5 இருந்துச்சு. ஓகே, இதை நான் இப்படி ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ இது மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க, இந்த ஒன்லி சி குரூப் மொத்தமாக 50, அதில் 5 வேற எங்கிட்ட போகிறாங்க, 10 எல்லாத்துக்கும் போகிறாங்க, 5 இன்னும் 2 இது சேர்ந்து போகிறாங்க. இந்த 15 இது மொத்தம் வந்திருக்காங்க இந்த குரூப்ல. ஓகே, இப்போ இதில் ஒன்லி இந்த குரூப்ல இருக்கிறவங்க மட்டும், இந்த குரூப்புக்கு மட்டும் வர்றவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த 50 மைனஸ் இந்த பெரிய ரவுண்டு. ஓகேவா, அந்த பெரிய ரவுண்டுக்குள்ள இந்த 15க்குள்ள உள்ள இந்த 5 10 5 இதை மைனஸ் பண்ணோம்னா இந்த இடம் கிடைச்சிரும், இந்த டேர்ம். இதுதான் ஒன்லி சி குரூப். ஓகேவா, இந்த பெரிய இதுதான் 15, மொத்தம் 15, அதில் 5 அங்கே போயிட்டாங்க, 10 இங்கே போயிட்டாங்க, 5 இங்கே போயிட்டாங்க. ஸோ இந்த இது ஒன்லி இதில் இருக்கிறவங்க, ஒன்லி இருக்கிறவங்கன்னா இந்த எல்லாத்தையுமே நம்ம இதிலிருந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இப்போ பாருங்க 15 மைனஸ் 10 5. ஓகேவா, 10 5னா 15, இது ஒரு 5னா 20. ஸோ இங்கே 20, ஆன்சர் என்னது 30. அப்போ இங்கே ஆன்சர் என்னது 30, இந்த டேர்ம் என்னது 30. அப்போ இங்கே என்ன எழுதிக்கிங்க, -5 -10 -5, ஆன்சர் என்னது 30. ஸோ இந்த குரூப்பில் என்னது ஆன்சர் 30 ஒன்லி. இதில் 5 -10 -5 புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு. 15 -5 -10 -5 30. இப்போ ஒன்லி சியில் வந்து 30. அதே மாதிரி டிக்கு கண்டுபிடிப்போமா, டி குரூப். டி குரூப்ல என்ன பண்ணணும், அதே தான் 50 மைனஸ் இதுதான் டி குரூப். ஸோ இந்த 5 இந்த ஒரு 10 இந்த ஒரு 10. 5 -10 -10னா இந்த டேர்ம் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ என்ன வரும், 10 மைனஸ் பண்ணால் 40, இதில் ஒரு 10 மைனஸ் பண்ணால் 30, 30ல் ஒரு 5 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்னது 25. அப்போ இந்த குரூப் என்னது 25, ஆன்சர் என்னது 25. அடுத்தது என்னது பி குரூப். ஸோ இதில் பாருங்க 40, இதில் என்னது 5 10 10 மைனஸ் பண்ணணும். ஸோ 5 10 10 மைனஸ் பண்ணணும். ஸோ இதில் என்ன வரும், 10 போனால் 30, இதில் 10 போனால் 20, 20 மைனஸ் 5னா 15. ஸோ அந்த பி குரூப்புக்கு என்னது, ஒன்லி பி குரூப்புக்கு என்னது 15. ஓகேவா, அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, சிக்கு என்ன எழுதிட்டோம் 30, அடுத்தது 25, அதுக்கு அடுத்தது 15. டோட்டல் நம்பர் ஆஃப் மொத்தமாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த 30, அடுத்து இந்த 5 30 25 15 கண்டுபிடிச்சிருக்கதை எழுதிக்கோங்க. 30 25 15, அப்புறம் இந்த சென்டரில் உள்ள 10, இந்த 5 இந்த 5 இந்த 10. ஓகேவா, ப்ளஸ் ஒரு 10, அப்புறம் ஒரு 10, அப்புறம் 2 5. இப்போ ஆட் பண்ணுங்க, 10 5 + 5 10 20 30 13 13 60, அப்புறம் 70 80 90 100. அப்போ என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு 100. அவ்வளோதான். இப்போ நீங்கள் 3க்குமே சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதிட்டீங்க. இவ்வளோதான் ஈஸியான சம். சில இதில் வந்து மொத்தமாக டோட்டலும் அவங்க கொடுத்துட்டு இது எதுலேயுமே கலந்துக்கிடாதவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அந்த டோட்டல்லேருந்து நம்ம இதை இங்கே கண்டுபிடிச்சிருக்க நம்பர்ஸ்லாம் கலந்துக்கிட்டவங்க இதெல்லாம் இந்த கவுண்டிங் ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, இப்போ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு 2 சம் சொல்கிறேன், அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் 28 ஸ்டூடெண்ட் வேர் ஆஸ்க்டு விச் ஸ்போர்ட்ஸ் தே பிளேன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க 20 பிளே பேஸ்கெட் பால், 20 பேர் வந்து பேஸ்கெட் பால் பிளே பண்ணுறாங்க. 16 மெம்பர்ஸ் வந்து ஃபுட்பால் பிளே பண்ணுறாங்க. 15 வந்து டென்னிஸ் பிளே பண்ணுறாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து வந்து 10 people வந்து பிளே பேஸ்கெட் பால் அண்டு டென்னிஸ். 11 வந்து பேஸ்கெட் பாலும் ஃபுட்பாலும் விளையாடுறாங்க. 9 பேர் வந்து ஃபுட்பாலும் டென்னிஸும் விளையாடுறாங்க. 7 பேர் வந்து இந்த 3மே விளையாடுறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், ஒன்லி பிளே ஃபுட்பால், ஒன்லி ஃபுட்பால் மட்டும் பிளே பண்ணுறவங்க எத்தனை பேர், பேஸ்கெட் பால் மட்டும் பிளே பண்ணுறவங்க எத்தனை பேர், டென்னிஸ் மட்டும் பிளே பண்ணுறவங்க எத்தனை பேர். ஓகேவாங்க, உங்களுக்கு டோட்டல் கொடுத்துட்டாங்க, நீங்கள் டோட்டல் கண்டுபிடிக்க தேவையில்லை. இருந்தாலும் இந்த டயக்ராம் வரைஞ்சி நீங்கள் டோட்டலை கவுண்ட் பண்ணிங்கன்னா சேமாக தான் வரும். ஓகேவா, ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு சம் சொல்கிறேன். கிளாஸ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸு 18 மெம்பர்ஸ் லைக் பண்ணுறாங்க மேக்ஸு, 15 மெம்பர்ஸ் லைக் பண்ணுறாங்க சயின்ஸு, 10 மெம்பர்ஸ் லைக் பண்ணுறாங்க இந்த 2 சப்ஜெக்டையும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஒன்லி லைக் மேக்ஸ், மேக்ஸை மட்டும் லைக் பண்ணுறவங்க கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒன்லி லைக் சயின்ஸ். ஓகேவா, சயின்ஸை மட்டும், இதில் வந்து என்ன வரும், மேக்ஸு சயின்ஸ் 2 டயக்ராம் தான் வரும். ஓகேவா, இது 3 கொடுக்கல, நான் 2 தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஒன்லி லைக் சயின்ஸ், சயின்ஸை மட்டும் லைக் பண்ணுறவங்க கண்டுபிடிங்க. அடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க, ஹவு மெனி லைக் நேர், 2மே லைக் பண்ணாதவங்க கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இங்கே உங்களுக்கு எத்தனை இருக்காங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி இந்த டயக்ராம் கண்டுபிடிச்சி இங்கே உள்ள டேர்மு, இங்கே உள்ள டேர்மு, இங்கே உள்ள டேர்மு, ஓகேவா, அதை ஃபுல்லாக இந்த 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா, ஓகே, ஒன்லி மேக்ஸு, ஒன்லி சயின்ஸு, அந்த காமனாக உள்ளது, இந்த 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிடைக்கிற நம்பரை கொண்டு இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 2மே லைக் பண்ணாதவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, மொத்தம் 30 ஸ்டூடெண்ட்ஸில் மேக்ஸ் லைக் பண்ணுறவங்க வந்து சயின்ஸ் லைக் பண்ணுறவங்க, ஓகேவா, ஒன்லி மேக்ஸ் லைக் பண்ணுறவங்க, ஒன்லி சயின்ஸ் லைக் பண்ணுறவங்க, 2 லைக் பண்ணுறவங்க. ஓகேவா, இந்த 3 இதையும் ஆட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்டில் மைனஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து நெய்தர். ஓகேவா, அடுத்து அட்லீஸ்ட் 1 ஆஃப் மேக்ஸ் சயின்ஸ், இந்த 3ஐயும் ஆட் பண்ணுறீங்கல்ல, அந்த ஆட் பண்ணுறது தான் அட்லீஸ்ட் 1 ஆஃப் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகேவா, இதுக்குள்ள ஆன்சரையும் எழுதுங்க. இதுக்குள்ள ஆன்சரையும் எழுதிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது புரியலை, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.